திமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி, திருப்பூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன், முன்னாள் எம்.எல்.ஏ. மான்ராஜ் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தாவேகவில் இணைந்தனர். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த விழா நடைபெற்றது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் இணைப்பு விழா நடைபெற்றது. முதல்வர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சி விஜயபாஸ்கர், சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பே அதிமுக தலைமைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை தலைமை ஏற்கவில்லை என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகும் மக்கள் அளித்த ஆதரவை கருத்தில் கொண்டு தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறினோம். அதுவும் ஏற்கப்படவில்லை என்றார். மேலும் அதிமுக தலைமை திமுகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதே தங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்ததாக கூறிய அவர், எம்ஜிஆர் தீய சக்தி என்று விமர்சித்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க முயன்றது எங்களுக்கு உடன்பாடாக இல்லை என்று தெரிவித்தார். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? இன்று நீங்கள் பார்க்கும் இந்த இணைப்பு வெறும் ட்ரெய்லர் மட்டுமே. டெல்டா மாவட்டங்களில் நடைபெறவுள்ள அடுத்த இணைப்பு விழாதான் மெயின் பிக்சர் என்று தெரிவித்தார். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து, மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ளை பரிவேசுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம், டெல்டாவில் தயாராக இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம். அவரை தொடர்ந்து பேசினார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று அம்மா போராடினார். அவரது மறைவிற்கு பிறகு இப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாரும் தான் தேர்வு செய்தோம். ஆனால் அவரின் தவறான முடிவுகளால் இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. எங்களை துரோகி என்று சொல்கிறார். ஆனால் உண்மையில் யார் துரோகி என்று உங்களுக்கு தெரியும். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது சரியா என கேள்வி எழுப்பினார். புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதேபோல தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு
தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் தாவேக வரலாற்றில் கரூர் ஒரு கரும் புள்ளி. தளபதி கரூர் வரும்போது 41 உயிர்கள் பறிபோனது. 234 தொகுதிகளிலும் உற்றுநோக்கும் ஒரு தொகுதியாக கரூர் இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் பணத்திமிரை வைத்திருப்பவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றார். கரூர் சட்டமன்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது கரூர் சம்பவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 41 அப்பாவி உயிர்கள் இறந்தது தளபதி அவர்கள் கரூர் வருகையின் போது. அது மட்டுமல்ல, கரூர் சட்டமன்றம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் பல்வேறு பொய் வழக்குகளையும் பணத்திமிரில தன்னுடைய அதிகாரத்திலும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில நாம் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து இன்று புரட்சி தளபதியினுடைய தலைமையில் இந்த இயக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டு பின்னணி கொண்டவர்களை கட்சியில் இணைப்பது எப்படி நல்ல மாற்றமாக அமையும் என விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் விழாவில் அமைச்சர் என் ஆனந்த் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இனிமேல் நீங்கள் எங்கள் கட்சி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என தாவேகவில் இணைந்தவர்களை பார்த்து கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள், இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சம்பவம் குறித்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுக அரசு காவல்துறையை வைத்து மக்களை கொன்றதாக குற்றம் சாட்டி பேசினார். ஆனால் இது குறித்து எவ்வித ஆதாரங்களையும் வெளியிடவில்லை. இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலர் இங்க மதி இருக்கிறார். இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போகணும்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன். எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல. திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பேட் ஆகட்டும். இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பேட் உருவாகட்டும்,
காவல்துறை எந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனால தான் 14 ஊருக்கு பிளான் பண்ணதை எங்களுடைய தலைவரால போக முடியாத சுச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. தாவேக எம்எல்ஏக்களுக்கு பணத்தை கொடுத்து குதிரை பேரம் மூலம் திமுக சார்பில் வாங்க அணுகியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து பேசிய சண்முகம், ஆட்சி மாற்றம் வரும் என ஸ்டாலின் சொன்னதன் பின்னணி என்ன என்று இப்போதுதான் புரிகிறது என்றார். மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இதுபோன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் அர்லேக்கர், வைகை ஆற்றை அரசு தூய்மைப்படுத்தவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே களத்தில் இறங்கும் என்று பேசினார். ஆளுநர் தனது வரம்பை மீறி செயல்படுவதாக திமுக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சி கால வரலாறு தற்போதைய குதிரை பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகிறது. மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தான் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியிருக்கிறார். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனங்கள். ஆளுநர் மாளிகையின் பராமரிப்பே தமிழ்நாடு அரசிடம் இருக்கும்போது வைகையை அரசு சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகை களமிறங்கும் என்று அடாவடியாக பேசியிருக்கிறார். ஆளுநரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஆளுங்கட்சியின் கையாலாகாத்தனமே காரணம். ஆளுநர் பங்கேற்ற அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்தின் முக்கியத்துவம் குறைக்கப்படும் அளவிற்கு என்ன காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டது என்று சட்டமன்றத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு உரிய பதிலை சொல்லாத ஆளுங்கட்சியினர் இன்றைக்கு ஆளுநரை ஆய்வு செய்யவிட்டு மாநில உரிமைகளை காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை பேனிக் பையிங் செய்யும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற ஆங்ஸைட்டியில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா? முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய ஆளுநர் ஆய்வுகளில் ஈடுபட்ட போது அவர் சென்ற இடங்களில் எல்லாம் கழகத்தினர் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தோம். கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் அனுமதித்ததில்லை. ஆகவே மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன், ஆளுநர் அவர்களே, கடந்த வாரம் தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்ற சென்ற போது கூவம் ஆற்றை கடந்துதானே சென்றீர்கள்? அங்கே ஆற்று நீர் தெள்ள தெளிவாகவா ஓடிக்கொண்டிருந்தது? அங்கு ஆளுநர் மாளிகை களத்தில் இறங்க வேண்டிய தேவை ஏதும் ஏற்படவில்லையா? ஆளுநர் மாளிகை நேரடியாக தலையிடும் என்று நீங்கள் கூறுவதன் நோக்கம் பிரச்சனையை தீர்ப்பதற்கல்ல, மாறாக ஓர் இணையாட்சி நிர்வாகத்தை உருவாக்கவே. ஆளுநர்களின் அரசியல் நோக்கங்களை முறியடித்த வரலாறு கொண்டதுதான் தமிழ்நாடு. சந்தேகம் ஏதும் இருந்தால் RN ரவியிடம் கேட்டு பாருங்கள் என பதிவிட்டுள்ளார்.